அன்பிற்குரிய நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன். உலகத்தில் உள்ள எல்லா மதங்களும், எல்லா நாட்டில் உள்ள அனைத்து ஆன்மீக வழிபாட்டு முறைகளும், சாங்கியங்களும், சடங்குகளும், யோகங்களும், தவம் செய்வர்களும் காமத்தை விலக்கி வைக்க சொல்கிறார்கள். இதில் உலகம் முழுவதும் எல்லா இடத்திலுமே ஒரே மாதிரியாக கடைபிடிக்கின்றார்கள். அப்படி என்றால் ஆன்மீகம் என்பது காமத்திற்கு எதிரானதா? காமம் விலக்கப்பட வேண்டியதா என்று சிந்திக்கின்ற பொழுது பெரியவர்கள் அப்படி எல்லாம் சொல்லவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அவர்களுடைய கருத்தை புரிந்து கொண்டால் நீங்கள் காமத்தை எப்படி பயன்படுத்தலாம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். உடலில் விந்துதான் உயிராற்றல், பெண்ணுக்கு நாதம்தான் உயிராற்றல். எப்பொழுது உடலில் விந்து இல்லையோ அப்பொழுதே மரணம் விளைகிறது. ஒரு நன்றான உடல் அமைப்புள்ள ஒருவர் நன்றாக ஆடினார், பாடினார், ஓடினார் என்றால், ஆனால் ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்னால் இறந்து விட்டார் என்பார்கள். காரணம் ஹார்ட் அட்டாக் என்பார்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம்? அவருக்கு விந்து இல்லை, அதனால் செத்து விட்டார் என்றுதான் பொருள். அதனால் விந்து பலம் என்று இல்லையோ அவன் மரணத்தை அடைகிறான் என்பது உண்மை. அப்படி இருக்கின்ற பொழுது விந்துவை எவ்வளவு அளவுக்கு செலவழிக்காமல் அவர்கள் உடலை சேர்த்து வைக்கிறார்களோ அந்த காலம் வரையும் ஆரோக்கியமாகவும் நீண்ட காலம் வாழ முடியும். இதை வலியுறுத்ததான் அப்பொழுது சாங்கியங்கள், சடங்குகள், யோகங்கள், முறைகளில் எல்லாம், விரதங்களில் எல்லாம் காமத்தை கட்டுப்படுத்த வேண்டும், தள்ளி வைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது எல்லாம் ஓரளவுக்கு உடலை பலமாக வைத்துக் கொள்ளவும், உடலை நீண்ட காலம், சிறிது காலம் தள்ளி போடவும் வேணால் பயன்படும். இதையாவது மக்கள் அனுபவிக்கட்டுமே என்ற காரணத்தினால்தான் வழிபாடுகளிலும், சாங்கியங்களிலும், சடங்குகளிலும், யோகங்களிலும், தவங்களிலும் உலகம் முழுவதுமே வைத்திருக்கின்றார்கள். அதனால் அவர்கள் காமத்தை ஒதுக்கினார்கள் என்று நினைக்க வேண்டாம். சரி, இப்பொழுது நாம் வருவோம், நமது உலகத்திற்கு வருவோம். சித்தர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், விந்துதான் உயிராற்றல். இந்த விந்து இருக்கின்ற வரைக்கும் சாக மாட்டான். அந்த விந்தை உடல் முழுவதும் பரப்பினால், இந்த உடல் முழுவதும் விந்து பரவினால் அது காயக்கற்ப உடலாக மாறுகிறது. அப்படி காயக்கற்ப உடலாக மாறுகின்ற பொழுது அவன் கற்ப காலம் வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ முடியும் என்று சித்தர்கள் சொல்கிறார்கள். இந்த உடலை காயக்கற்பமாக ஆக்க, உடலை விந்து பலமாக்க அவர்கள் சொல்கின்ற கலைதான் சித்தர் கலையாகும். அதுதான் வித்தை, அதுதான் யோகம், அதுதான் தவம், அதுதான் வழிபாடு, அதுதான் எல்லாமே. அப்படி செய்கின்ற பொழுது இந்த உடல் அழியாத்தன்மையும் புனிதத்தன்மையும் வல்லமையும் பெறுகின்றோம். அப்படி செய்கின்ற பொழுது சித்தர்கள் எல்லாம் அறிந்தவர்கள், அனுபவித்தவர்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், போகம் என்பது தேவை, அது எப்படி அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதற்கு பெயர்தான் பரியங்க யோகம், கட்டில் யோகம் என்று அழைக்கப்படுகின்றது. இது எப்படி என்பதை பார்ப்போம். ஒரு தலைவன், ஒரு தலைவி, ஒரு கணவன் அல்லது மனைவி, இல்லை காதலன் காதலி, எது வேண்டாலும் வைத்துக் கொள்ளலாம். அவர்களிடையே ஒரு ஊடல், சிறு சண்டை கோபித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதை பார்த்த கணவன், தலைவன் அதை பொறுக்க முடியாமல் அவளை தன் காதலியோ கணவன் மனைவியோ சந்தோஷப்படுத்துவதற்காக இவன் கற்ற கல்வி, கலை எல்லாம் பயன்படுத்தி அவளை சந்தோஷப்படுத்துவதற்காக எவ்வளவோ வித்தைகள் எல்லாம் செய்கிறான்.
அவள் அதற்கு மயங்குகிறாள். சில நேரங்களில் ஒத்துழைக்கிறாள், சில நேரம் முரண்படுகிறாள், சில ஒத்துழைத்து முரண்படுகிறாள். இப்படியே காலங்கள் 1 மணி நேர காலங்கள் கடந்து அவன் தன் வித்தைகளாலும் அன்பு வார்த்தைகளாலும் அவள் நடத்தும் விதத்தாலும் அவளை மனமகிழ்விக்க செய்து அவள் என்ன நினைக்கிறாள், ஐயோ தன் கணவன் இப்படிப்பட்டவரை நாம் புண்படும்படி நடந்து விட்டுமோ என்று வருத்தப்பட்டு தன் கணவனை சந்தோஷப்படுத்துகின்ற ஒரு நிலைக்கு வருகிறார். இது உடலை சரி செய்கின்றது. எடுத்துக்கொள்ள காலம் ஒரு மணி நேரம் என்று வைத்துக் கொள்ளலாம். இது ஒரு நிலை. அடுத்த கட்டம் வருகிறார்கள். 2 பேரும் ஒன்றாக இணைந்தார்கள், சந்தோஷமாக இருந்தார்கள். அப்பொழுது எல்லாம் தன் கணவனை மகிழ்விக்க மனைவியும், மனைவியை மகிழ்விக்க கணவனும் இருவரும் போட்டி போட்டுக் கொண்டு ஒருவரை புகழ்ந்தும் பேசியும் தடவியும் வருடியும் அனைத்தும் முத்தமிட்டும் கொஞ்சியும் கெஞ்சியும் அவர்களெல்லாம் ஒருவருக்கு ஒருவர் ரொம்ப மனமிட்டு செய்கிறார்கள். அப்பொழுதே அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு என்ற எல்லாமே உள்ள அந்த மனைவி கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களெல்லாம் விலக்கி கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து தான் வேறு தன் கணவன் வேறு என்று இல்லாமல் அவர்கள் ரொம்பவும் அந்யோன்யமாக வருகின்ற பொழுது உடலிலே துணி இல்லாமலோ அல்லது எது இல்லாமலோ தன் உடல் வேறு என்றெல்லாம் உடலெல்லாம் மறந்து உள்ளத்தோடு ஒன்றாக கலைக்கின்றார்கள். இப்படியெல்லாம் கலைக்கின்ற காலம்தான். அதற்கு ஒரு காலம், ஒரு சிறிய காலமானாலும் 1 மணி நேரம் கூட காலத்தை எடுத்துக் கொள்வார்கள். இப்படி ஒரு காலம் போனவுடன் அடுத்தது கணவன் மனைவிக்குள்ள உறவுகளை கொண்டாடுவதற்காகத்தான் தான் கற்ற கல்வி, ஆயக்கலைகள் என்று சொல்வார்களே, அந்த 64 கலைகளை தனக்கு பிடித்த மாதிரி கணவனும் மனைவியும் ஒன்று கூடி கலந்து ஆண்டு அனுபவித்து இப்படி 1 மணி நேரம் காலத்தை கழிக்கின்றார்கள். இப்படி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது மனித தன்மைக்கு வருகின்ற பொழுது, மனித எண்ணத்திற்கு வருகின்ற பொழுது அவர் நினைத்தால் விந்துவை விட்டோ நாதத்தை விட்டோ மனித தன்மையில் ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறார்கள். அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும் என்றால், ஆரம்பத்தில் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ முதலில் போகம் செய்கின்ற பொழுது கண்ட உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அந்த இன்பத்தை இப்பொழுதும் அனுபவிப்பார்கள். ஆனால் அதை ஒரு நல்ல கணவன் மனைவி விரும்பவில்லை. அவர்கள் அந்த நிலையிலேயே உடலை மறந்து, மனதை மறந்து, உள்ளத்தை மறந்து, ஆன்மாவோடு 2 கலந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார்கள். தெவிட்டு விட்டது. 2 பேரும் விலகி அவர்கள் வேலைகளை பார்க்கிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு விந்து செலவழிப்பதில்லை, நாதமும் செலவழிப்பதில்லை. அந்த 3 மணி நேர காலத்திற்குள்ளே அந்த விந்தானது உடல் முழுவதும் பரவி அவர் சாகா நிலையை அடைகிறார்கள். 1 நிமிடத்தில் கேட்கின்ற அந்த சுகத்தை சதா காலம் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற நிலையை அடைகின்றார்கள். இதுதான் யோகத்தை யோகமாக்கின்ற ஒரு கலை. இந்த கலைதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு கணவன் மனைவி என்றால் இந்த மாதிரி ஒரு நிலையில் ஆண்டு அனுபவிக்க வேண்டும் என்றுதான் கடவுள் படைத்திருக்கிறார். ஆனால் நாம் அதை செய்கிறோம் என்றால் இல்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இதை பற்றி இதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் கேட்கலாம், எப்படி செய்யலாம் என்று அது ஒரு அத்தியாயத்தில் சொல்கின்றேன். அதற்கு முன்னால் ஒரு அடிப்படை மட்டும் நான் விளக்கி சொல்ல ஆசைப்படுகின்றேன்.